பாலியல் குற்றங்களுக்கு அரபு நாடுகளில் வழங்கப்படுவது போன்ற தண்டனையை வழங்க முதலமைச்சர் விஜய் முன்வர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். கும்பகோணம் இப்ப பக்கத்துல தான் இருக்கு. அங்க ஒரு போலீஸ் அதிகாரி சட்டம் ஒழுங்கை காக்கின்ற அந்த போலீஸ் அதிகாரியின் கையை முறித்து இன்னைக்கு ஆளும் கட்சியினர் அராஜக செயலில் ஈடுபட்டதை ஒட்டுமொத்த டெல்டா மக்களும் இன்னைக்கு அதை கண்டிக்கிற ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. ஆட்சி வந்துருச்சுன்றதுனால சட்டத்தை உங்க கையில் எடுக்கக்கூடாது, நிச்சயம் அது தவறு என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க கட்சியினருக்கு இதை புரிய வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கிறேன். விஜய் வந்தா பாலியல் வன்கொடுமையை முற்றிலும் தடுத்துருவாரு, டாஸ்மாக் மொத்தம் ஒழிச்சிருவாரு, சட்டம் ஒழுங்கை சரி பண்ணிடுவாரு, ஒரு மாற்றம் வேணும்னு இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் 2 நாள் ஆனா 1 மாசம் ஆகுது. நான் உடனே 6 மாசம் டைம் கொடுப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 6 மாசம்ன்றதுக்குள்ள இங்க ஆயிரக்கணக்கான பாலியல் வன்கொடுமைகளும் லட்சக்கணக்கான படுகொலைகளும் நடந்துடக்கூடாது. 6 மாசத்துல பாலியல் வன்கொடுமைக்கு தீர்வு வரணும்னா 2 விஷயம் பண்ணா மட்டும்தான் இனி இது தொடராது. நான் அது விஜய்க்கு இன்னைக்கு ஆலங்குடியில இருந்து சொல்றேன், விஜய் இதை நீ கேட்கணும், இது படி நீ கட்டாயம் பண்ணணும். என்னன்னா 2 விஷயம், அரபு நாடுகள்ல இருக்கிற மாதிரி மக்களுக்கு எதிராக பொதுவாக நிற்பாட்டி 1 வயசு குழந்தை 2 வயசு 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யறவர் யாரா இருந்தாலும் அரபு நாடுகளில் தண்டனை கொடுப்பது போல தரணும். மக்கள் முன்னாடியே தண்டனை வழங்கணும். இல்லை என்றால் கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல சைலேந்திர பாபு அவர்கள் செய்தது போல ஒரு என்கவுண்டர் பண்ணணும். அப்பதான் இதற்கு நிரந்தர தீர்வு, இதற்கு முற்றுப்புள்ளியை தவிர மயிலே இறகு போடுன்னா போடே போடாது. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.